பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். Proverbs chapter 16 verse 3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். Commit your works to the Lord and your thoughts will be established. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசித்து கொண்டிருப்போம், அப்படிதானே? நம்ம அடுத்தது ஃப்யூச்சரில் என்ன நம்ம படிக்கணும், இல்லை அடுத்தது என்ன ஒரு ஜாபுக்குள்ளே போகணும், எந்த கண்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணணும், இல்லை அடுத்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமான்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம என்ன செய்வோம், யோசிச்சுட்டே இருப்போம். அப்போது இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் யோசிக்கிறீங்க. எங்கே போய் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியல, இல்லை எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை யோசித்து நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, நீ என்ன காரியங்களை குறித்து நீ யோசித்தாலும் கர்த்தர்கிட்ட தெரியப்படுத்து. நீ ஏதாவது ஒரு காரியத்தை போய் செய்ய போற அப்படின்னா கர்த்தர் இடத்துல தெரியப்படுத்தி, கர்த்தர் இடத்துல போய் கேட்டு அந்த காரியங்களை எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டு நீ அந்த காரியங்களை செய். கர்த்தர் அந்த காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுப்பார், அதை உறுதிப்படுத்துவார். அந்த காரியங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி அழகா சொல்லி கொடுத்து அதில் உனக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஒரு கைடன்ஸ் கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரே என்னோட பேசுங்க, நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறித்து யோசிக்கிறேன், எனக்கு இதை எதில் சரியாக இதை செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியலை, கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயம் உதவி செய்வார். அப்போ நம்ம அந்த காரியங்களை செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்கலாம், அநேக காரியங்கள்ல உயர்வுகளையும் பார்க்க முடியும். அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நம்ம யோசிக்கிறது இந்த காரியம் சரிதான், கர்த்தரும் இந்த காரியத்தை குறித்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் அந்த காரியங்களை செய்வீங்க. நிச்சயம் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் தெரியுமா? நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு செய்கிறதுனால. உங்களுடைய யோசனைகள், நீங்கள் நிறைய காரியங்களை குறித்து திங்க் பண்ணாலும் நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு பண்ணுகிறதுனால கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவரே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். அப்போ இனி எதை குறித்தும் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, எங்கே ஒர்க் பண்ணணும்னு தெரியல, அடுத்து மேற்கொண்டு என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியல, இல்லை நான் வேறு ஏதாவது கண்ட்ரியில் போய் நான் ஒர்க் பண்ணணுமா, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எதில் நான் போய் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட கேட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் டெசிஷன் எடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், உங்களுடைய திருமண காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நல்ல ஆண்டவரே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இயேசுவே, நீங்கள் தகப்பனே இயேசுப்பா எல்லா குழப்பத்தையும் நீக்குங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுப்பா, ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே சொல்லிக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, எல்லா கலக்கங்கள் பயங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்களே கூட இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, எதுலையும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீங்க தகப்பனே இயேசுப்பா ஆசீர்வதிங்க. சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட கேட்டு பண்ணுங்க. அப்பொழுது நிச்சயம் அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்சஸை நோக்கி போகும். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நிறைய பயங்கள் அது நிமித்தம் வரும். அதனால் கர்த்தர்கிட்ட சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a wonderful day.